ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஏ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ போட்டு நம்ம நாளத்தில் ஸோ இனிமேல் வீடியோஸ் வரும், கவலைப்படாதீங்க. இதுதான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக இமேஜ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இமேஜ் அதுக்கான எஃபெக்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் இதை வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், அதாவது ஷார்ட்ஸ் வீடியோவில். ஸோ மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான இடத்த கரெக்டாக அலைன் வச்சுருங்க. நீங்கள் அந்த சாங் எண்டு வரையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. நான் இப்போதைக்கு சும்மா லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 8 or 9 செகண்ட் அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. நான் இப்போதைக்கு ரேண்டமாக ஒரு 4-5 மார்க் வச்சுக்கிறேன். ஸோ நான் மேக் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4-5 மார்க். ஸோ கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி வச்சேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி மார்க் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடணும். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் இருக்கா, ஸோ எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் டிஸ்டேஷன் மார்க் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் மிரர் இருக்குது, அது ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் பேக் வாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ரொட்டேட்லாம் பண்ணும்போது சைடில் அந்த பிளாக் கலர் தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டேட்டில் போயிட்டு ஒவ்வொரு மார்க்லையும் போயிட்டு ஒவ்வொரு அனிமேஷன் கீ கொடுங்க. அதே மாதிரி ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமேஷன் கீ கொடுங்க. இப்போ அதோட வேல்யூ எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதாவது ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு அப்படியே விட்டுருங்க. ரெண்டாவது அனிமேஷனுக்கு போயிட்டு ரொட்டேட்டில் போனீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகணுமோ அந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்துருங்க. நான் -5 கொடுத்துருக்கேன். இப்போ 3வது அனிமேஷனுக்கு போயிட்டு அதில் எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க, அப்படியே 0 இருக்கட்டும். இப்போ 4வது அனிமேஷனுக்கு போயிட்டு அதோட வேல்யூ 5 கொடுங்க. அதே மாதிரி அடுத்த அனிமேஷனுக்கு 0, அடுத்தது -5, இந்த மாதிரி 1 விட்டு 1. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் நடுவில் ஒரு அனிமேஷனுக்கு கொடுத்து அதோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம எண்டுக்கு வரும்போது நேராக வந்து முடிஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு அனிமேஷன் கொடுத்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அந்த ஸ்கேல் ஆப்ஷன். அந்த ஸ்கேல் ஆப்ஷனில் நம்ம எங்கெங்கே ரொட்டேட் பண்ணி வச்சோமோ அந்த இடத்துலலாம் ஜூம் ஆகணும். அதே மாதிரி ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு அப்படியே விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு அப்படியே விட்டுருங்க. ரெண்டாவது அனிமேஷனுக்கு போயிட்டு அதோட வேல்யூ கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 100லேருந்து 200 இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துலலாம் ரொட்டேட் பண்ணி வச்சிங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான அவுட் கிடைக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி சென்டரில் ஒரு அனிமேஷன் கொடுத்து லைட்டாக ஜூம் வச்சு இப்போ நான் எல்லாமே ஓவரால் முடிச்சுட்டு இந்த இமேஜுக்கான எஃபெக்டை நான் இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸ் வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் ஆகிட்டு ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி பழைய மாதிரியே நேராக வந்துடும். அதே மாதிரி ஸ்கேல் அவுட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டு தான் இந்த இமேஜுக்கான எஃபெக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லிரிக்ஸ்க்காக +1 கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சுட்டி டெக் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு மேலே உள்ள லிரிக்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோனிக்கா அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வைக்கணும் கிடையாது, அது உங்கள் விருப்பம். ஸோ நான் ஒரு 64 கொடுத்துட்டேன், ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஷேடோ இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த லிரிக்ஸ் வந்து பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் அதே மாதிரி +1 கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு அடுத்த லிரிக்ஸ் நான் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனல் நேமோ ஃபுல்லாக அந்த மாதிரி டைப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு பிளிங்க் ஆங்ஸ்டன் பர்சனல் யூஸ் இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர் ஃபுல்லாகவே தெரியும். இது எல்லோ கலர் கொடுத்துருங்க. ஸோ சைஸ் உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் அண்ட் ஷேடோவில் போயிட்டு அந்த ஷேடோவை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லிரிக்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட் லிரிக்ஸ் ஃபுல்லாகவே வருமா, அதனால் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எஃபெக்ட்டு. ஸோ 2 லிரிக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே எஃபெக்ட் தான் வரப்போகுது. இப்போ ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னாவும் டெக்ஸ்ட் இருக்கும், அதில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணலாமா. ஸோ இப்போ ரேஞ்சில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு இருக்குமா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 நிமிட். ஓகே,
இப்போ ஸ்டார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் 1 செகண்ட் கழிச்சு ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கே கொடுத்துருங்க. இப்போ ரெண்டாவது அனிமேஷன் கே வேல்யூ வந்து 100 கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ 0வே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு காம்பனண்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். அதில் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து -1 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே ஆல்ஃபான் இருக்கும், அதையும் பார்த்தீங்க அப்படின்னா -1 கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஆட்ரிபியூஷனில் எதுவுமே கிடையாது. அடுத்து இன்டர்போலேஷன் அண்ட் ஈஸி இன்னும் மட்டும் 100 கொடுத்துருங்க. ஓவர்லேப்பை வந்து ஒரு 500 கொடுங்க. ஸோ கரெக்டாக ஒரு 500 கொடுத்துருங்க போதும். ஸோ கரெக்டாக ஒரு 500 போதும். ஸோ அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், வேறு எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும், அது வைப் எஃபெக்ட் தான். அப்படியே பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இல்லை மேட் மாஸ்கே அப்படின்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு வைப் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி டிரான்சிஷன் அவுட் ரைட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு டிஃபால்ட்டாக எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கும். அதில் சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அந்த வைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட்டில் 2 அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க, நமக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷனுக்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் அதே மாதிரி 1 செகண்டு அந்த கேப்பில் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அனிமேஷனுக்கே கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் வந்து ஒரு 45 கொடுங்க. ஸோ சைட்லேருந்து நமக்கு மறையணும், அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மறைஞ்சிருக்கும் மேலே, ஸோ அது தெரியாத அளவுக்கு வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபெதர் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது அந்த கேப்பில் வந்து ஸோ அந்த நேராக கோடு மாதிரி வராமல் லைட்டாக அந்த ஃபெதர் ஆட் பண்ணி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எஃபெக்ட் தான். அப்படியே பேக் வாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 எஃபெக்ட்டையும் அப்படியே காப்பி ஆல் எஃபெக்ட் கொடுத்துட்டு இன்னொரு லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் போயிட்டு அதே மாதிரி பேஸ்டில் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஓவராலாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக ஓவராலாக ஆட் பண்ணதை காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் கைஸ் இதோட எக்ஸ்எம்எல் ஃபைல் வேணும்னா டார்கெட் லைக் 100. ஸோ 100 வேணாம், ஃபஸ்ட்டு ஒரு 25 வச்சுக்கோம். ஸோ ஒரு 25 ஆட் பண்ணுங்கள். ஸோ 25 லைக் கொடுங்க. ஸோ எக்ஸ்எம்எல் ஃபைல் நானே ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ புரியலாட்டி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் பெட்டராக ட்ரை பண்ணுறேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சோஷியல் மீடியாவிலே நான் பெருசாக ஆக்டிவாக இல்லை, அதனால் எந்த வீடியோஸும் போடலை. நான் வீடியோ கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் ஒவ்வொரு வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் ஓல்டு வீடியோ கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலை முன்னாடி இந்த மாதிரி க்ரோத் பண்ணுங்கள்.